அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 16% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 51% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 69% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 60% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 90% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 2% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 90% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கு 7:30 இரவு 7:30 11:30 வரைக்கும் தான் வேலை செய்வாங்க. காலை மதியம் இருக்காது. மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாய் 94% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாயாக உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 961 ரூபாய் வழங்குறாங்க. இந்தியாவுக்கு 279 ரூபாய் 10% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் நீங்கள் எல்லாமே சரியாக கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் ஒரு வேலை அவங்க பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியேறதுக்கு முன்னாடி பற்றுச்சீட்டை எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குது அப்படின்றத இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 150 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்றதால் நிறைய எக்ஸ்சேஞ்சுகளில் ஸ்பெஷலான ஆஃபர், அதே போல் ரேட்டும் கட்டணம் கம்மியாகவும் ரேட்டும் நல்ல ரேட்டும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுவாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள், அல் ஷாஃபா எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுவாங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்வாங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 779 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 576 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 851 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 372 ஃபில்ஸ். தங்க விலை படிப்படியாக மறுபடியும் அதிகரித்த வண்ணமே இருக்குது. இந்த நேரத்தில் பழைய தங்கங்களை நீங்கள் விற்கிறதுக்கு சரியான நேரம், நல்ல அதிகமாக பணம் பார்க்கலாம். அதே மாதிரி புதிதாக தங்கம் வாங்குறதா இருந்தால் நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இப்போவே உடனடியாக உங்களுடைய மொபைல் ஐடியை செக் பண்ணுங்கள். மிகப்பெரிய சிக்கல். நேற்றைய தினம் மற்றும் 10 பேருக்கு மேலே கேன்சல் ஆகியிருக்குது. அதே போல் இதோ பாடசாலைகளுக்கு அப்ஸ்கான், பாடசாலை மாணவர்கள் வராத பட்சத்தில் உங்களுடைய லீவுக்கு தாமதமாகும். அதே போல் ஜமியாக்களில் குவைட்டிமயமாக்கல், ஊழல்வாதிகள் அனைவரும் அதிரடியாக கைது. இனிமேல் சம்பளம் வெள்ளி சனிக்கிழமைகளிலும் கிடைக்கும்.
இனிமேல் நம் கையில் எதுவும் இல்லை, உயிர்கள் தொடர்ந்தும் பலியாகின்றன. முடிந்த வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்துக்கோங்க. முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள், இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அள்ளுங்க. புனித ரமதான் மாதத்தின் 21வது நோன்பை அடியெடுத்து வைத்திருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல ஷஹருடைய நேரமாக 4:32 குறுகிய காலமாக மாறியிருக்கின்றது. அதே போல இஃப்தாருடைய நேரம் தற்போது ரவுண்டாக 6 மணியாக முடிவடைந்துள்ளது. அதே போல குவைத்துடைய வானிலை இன்றைய தினம் மாலை 6:30 மணி வரைக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு முடிந்த வரைக்கும் பொறுமையாக இருந்து நாளைக்கு காலையில் சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பாருங்கள் வானிலை எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறமா ஓட்டுநர்களே வண்டிகளை கழுவுங்க, மற்ற வேலைகளை பாருங்கள். எப்படியுமே இன்றைக்கி நைட்டுக்கு மறுபடியும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் காலநிலை அவதான மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வீதிகளில் ரொம்ப கவனமாக போங்க. பல வாகன விபத்துகளும் பதிவாகி இருந்தது நேற்றைய தினம். அதே போல் இதோ குவைத் மட்டுமல்லாது சவுதி அரேபியாவிலும் பல பகுதிகளிலையும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்திருக்குது. அதே மாதிரி ஜோர்டான்லாம் ஸ்னோ விழ ஆரம்பிச்சிருக்குது. நேற்றைய தினம் ஒரு வாகன விபத்து ஏற்பட்டிருக்குது. குவைத்திலையும் ஒரு வாகன விபத்து, அதே மாதிரி தான் சவுதி அரேபியாவிலையும் பல இடங்களில் வாகன விபத்து. واحد 21 رمضان. تبارك الرحمن على هذه النعم. يا ربي لك المنة، يا ربي لك المنة. 21/3/2025 اليوم الجمعة. ما شاء الله. السلام عليكم، اسعد الله جميع اوقاتكم بكل خير. محدثكم ماجد القحطاني من مركز عين اللوي بمحافظه صلاة عبيده. اليوم الخميس 20 رمضان لعام 1446. امطار من متوسطه الى غزيره احيانا، جعلها الله امطار خير وبركه يا رب. اللهم زد وبارك ما شاء الله. سبحان الله يا اخواني، شوف الشاحن هذا كيلو 8 جدة 21 رمضان. يا ساتر يا الله. شوف هذه كيف مشنقة هنا، وهذه كيف تشنقت هنا. الآن هذه السيارة شالها السيل، تشوفون أصحابها نزلوا تقريبا هنا. السر جنوب الطائف. يا رب عفوك، شيء فوق الوصف. لا إله إلا الله. يا سلام. صاحب الألل بصور وخلاص. இஸ்ரேலினுடைய அட்டகாசம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதோ மீண்டும் மீண்டும் லெபனானுடனான போர், அதே போல் ஹவுதிகளுடனான போர், இஸ்ரேல் பலஸ்தீன் மீதும் மீண்டும் ஆக்கிரமிப்பை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பல இடங்களில் குண்டு வீசு தாக்குதலும் ஆரம்பமாக இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளையும் இந்த அனைத்து மக்களையும் இணைத்துக்கோங்க. பாடசாலைகளுக்கு அப்ஸ்கான் 50% மாணவர்களின் வருகை குறைந்துள்ளது கடைசி 10 நோன்புக்கு. இந்த மாதிரி இவங்க 2வது செமிஸ்டர் வரக்கூடிய எந்த சூழலில் இந்த 10 நோன்பு, அதோட சேர்த்து நோன்பு பெருநாள் லீவு, இதெல்லாமே சேர்த்து இவங்க லீவ் எடுக்கும்போது கடைசியில் எக்ஸாமுடைய டேட் இன்னும் தாமதமாக வாய்ப்பு இருக்குது. 6ஆம் மாதம்
நடுப்பகுதிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட இருந்தாலும் தற்சமயம் இந்த மாதிரியான சூழல் ஏற்படுறதால 7ஆம் மாதம் வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்குது. 7ஆம் மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு நாட்டுக்கு போக வேண்டிய சூழல் வரலாம். இதோ அடுத்த மிக முக்கியமான தகவல். நேற்றைய தினம் பத்தாக்க மதினியா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே அவங்களுடைய அக்காமா கேன்சல் ஆகி இருக்குது. அதே போல் சிலருடைய சிவில் ஐடி இல்லாமல் மொபைல் ஐடி மட்டும் பாவிக்கிறவங்களுடைய மொபைல் ஐடி ஒட்டுமொத்தமாகவே வெளியேறி இருக்குது, கேன்சல் ஆகி இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வந்து மொபைல் ஐடியை வந்து திருப்பி அவங்க டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் டவுன்லோட் பண்ணி பழையபடி அப்லோட் பண்ணி பார்க்கும்போது சரியாகி இருக்குது. ஒரு சிலருக்கு வரல. என்ன காரணம்னா கஃபீலுடைய அக்காமா கேன்சல் ஆகியிருக்குது. இல்லை ஒரு சிலர் கஃபீலே வந்து வெளியில் அக்காமா அடிக்கிறவங்களுக்கு கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி பாசி பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆர்டிக்கல் 8, அதாவது குவைத் குடியுரிமை பறிக்கப்பட்டதாக கூறப்பட்ட ஆர்டிக்கல் 8 குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் சிலருக்கு வந்து மறுபடியும் அவங்களுடைய குடியுரிமையை திருப்பி வழங்கியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்களையும் வந்து மொபைல் ஐடி அல்லது பாசி ஊடாக உடனடியாக சென்று அவங்களுடைய மொபைல் ஐடி ஸ்டேட்டஸை செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு மொபைல் ஐடி அவங்களுடைய சிவில் ஐடி கேன்சல் ஆகாத பட்சத்தில் மறுபடியும் அவங்க புதிய கார்டை பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம் கட்டணத்தை செலுத்தி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அக்காமா கார்டு எடுத்து கொடுக்காம வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பிரிண்ட் பண்ணுற 5 தினாரம் செலவு பண்ணுறதுக்கு கூட சிலர் வந்து ரொம்பவும் மாய்ச்சல் படக்கூடிய சூழல் இருக்குது, ரொம்பவும் பஞ்சத்தனம் படக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் முக்கியமாக நீங்கள் மொபைல் ஐடி ஒரு வேளை உங்களுக்கு கேன்சல் ஆகி இருந்துச்சுன்னா டிலீட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப்பிள் ஸ்டோர்லேயோ போய் டவுன்லோட் பண்ணி மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணி பாருங்கள். பழைய மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களுடைய மொபைல் ஐடி, சீரியல் நம்பர், ஜிமெயில் ஐடி, டெலிஃபோன் நம்பர்லாம் கொடுத்து பழையபடியை திருப்பியும் ஆக்டிவ் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வேளை மொபைல் ஐடி ஆக்டிவ் ஆகலை, அதுக்கு பிறகு நீங்கள் 2வது தரமாக ட்ரை பண்ணி ஓப்பன் ஆகலைன்னா உடனடியாக பாசியை விசிட் பண்ண வேண்டிய சூழல் வரலாம். ஒருவேளை உங்களுடைய அக்காமா கேன்சல் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து உடனடியாக மொபைல் ஐடியை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதோ இனிமேல் வெள்ளிக்கிழமைகளிலும் எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வெள்ளி சனிக்கிழமையில் கூட அவங்களுடைய சம்பளங்களை குவைத்திகளுக்கு நிறைய பேருக்கு வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் சம்பளம் விழுகிறல்ல. ஆனால் இதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வேண்டிய நாட்களில் எந்த விடுமுறை நாளாக இருந்தாலும் சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைட்டின் மத்திய வங்கியின் இந்த தகவலை வந்து ஒரு நபர் தெரிவிச்சிருக்கிறாரு. உங்களுடைய பாபா மாமா தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை காட்டுங்க. عادي معاشك يتم إيداعه يوم الجمعة. شلون؟ إيه وعادي هم يوصل لك بدل الإيجار يوم السبت تم إيداعه 150 دينار بحسابك. شو السالفة؟ ليش كذي صاير؟ ما تعودنا على شيء واحنا متعودين ينزل لنا مثلا المعاش قبل يوم الخميس لأنه فعليا ينزل بالعطلة فدائما يبكرون. شلون؟ ليش هذا اللي قاعد يصير؟ هذا قرار طلع من بنك الكويت المركزي يقول لك من 1/4 ماكو شيء اسمه البنوك مسكرة مثلا تحول الخميس، ماكو شيء اسمه الحوالة توصل لك يوم الأحد. لا، شغالين حتى بعطل نهاية الأسبوع أو بالعطل الرسمية. عطل الأعياد عادي يمر علينا عطل رسمية من الدولة، شغالة شركات قاعد تحول فلوس وتوصل أما بنفس اليوم أما ثاني يوم. ما له أي علاقة أن نهاية الأسبوع ويكند، ولا لا علاقة أن هذه عطلة رئيسية. فالأمور راح تمشي مثل الطبيعي، وهذا شيء ترى خطوة موفقة لأن دعم حق الاقتصاد اللي صاير. وهذا شيء ترى أمريكا مسويته من 2023 وإحنا ما نسوي عشان أمريكا مسويته، ولكن هذا دعم اقتصاد وحركة جدا ذكية أن الكاش قاعد يشتغل وما يصير فيه عطل. يعني أغلب الناس مثلا يقولون ليش ما في عطل وايد، ولا ليش ما تداوم البنوك، ولا ليش وليش وليش. لأن في هذا الوقت لما يكون في عطل كبيرة الفلوس تقعد، فالاقتصاد يتعب في هذا الوقت. تخيل ان انت تقعد بدون ما تشتغل مدة 20 يوم وما عندك فلوس، ما تدخل فلوس، انت تتعب، الاقتصاد يتعب. فكذلك لما يكون الموضوع اكبر على الشركات، على الدوائر الحكومية، على وايد اشياء، حتى احنا كافراد لما نيجي نحول حوالة مثلا بنكية ويوم الخميس والساعة 5 المغرب مثلا، متى توصل؟ يوم الاحد. الحين لا، ما في هذا الشيء. انت حولت يوم الخميس الساعة 5 امورك طيبة، حاولت ليه الساعة 7 أمورك طيبة، وفي بعض المعاملات ليه الساعة 11 أمورك طيبة، لأن إذا ما وصل نفس اليوم ثاني يوم راح يوصل. فهذا القرار راح يبتدي من 1/4، وهذا القرار من بنك الكويت المركزي، خطوة جدا موفقة.
ஜமியாக்களில் குவைத்தி மயமாக்கல் திட்டம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி ஊழல்வாதிகள் யாராக இருந்தாலும் அதிரடியாக இனி வரும் காலம் கைது செய்யப்படுவார்கள் உறுதியாகியுள்ளது. அதே மாதிரி இதோ குவைத்தி மயமாக்கல் திட்டத்தை கொண்டு வந்த அமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்து வருகின்றார். முக்கியமாக ஜமியாக்களில் ஊழலை தொடர்ந்தும் வெளிக்கொண்டு வந்த வழக்கறிஞர். அதே போல் இனி வரும் நாட்களில் ஜமியாக்களில் உயர் பதவிகளில் இனிமேல் குவைத்திகள் மட்டுமே அங்கம் வகிப்பாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. வெளிநாட்டவர்கள் பலருடைய வேலைக்கு ஆப்பாக மாறியுள்ளது. ألف مبروك ألف مبروك لأهل الكويت، ألف مبروك. والقادم وأنا دائما أرددها، القادم ليس كما كان في الماضي. أزف لكم البشارة اليوم، الجمعيات التعاونية باي باي، قريبا بإذن الله تم إن شاء الله اتخاذ القرار. وألف شكر وشكرا معالي وزيرة الشؤون، ترى أنا بوزارة الشؤون، من أمام وزارة الشؤون أتحدث. شكرا معالي وزيرة الشؤون، أثبتي أن نحن بالحزم وبعهد الحزم، والله من القضايا اللي علي ومن الجلطات والله نتهون بعد ما سمعت هذه الأخبار الطيبة القادمة بإذن الله. أنا اليوم أقول أن القادم ليس كما كان في الماضي، ومن سرق أموال المساهمين والأيتام راح ترجعها، وفساد في بعض الجمعيات التعاونية من 60 سنة راح يحاسب، والوافد اللي بيفك نفسه اعترف وسلم الشباب اللي أخذوا منك شهرية. فلذلك نقول قريبا باي باي جمعيات تعاونية بإدارة جديدة وقانون جديد وبحزم. أنا أعرف ماذا أقول وأتحمل مسؤولية الكلام اللي أقوله. أخوكم عادل الهاملي، يعلم الله طول ما أنا كنت معاكم طول 8 سنوات أو 10 سنوات والله كنت صادق. ومن تحدث عني وتكلم عني أنا دائما أقول طلع راسك، طلع راسك إن كنت أنا حرامي، طلع راسك إذا كنت أنا قبيض يا قبيض. فلذلك القادم ليس كما كان بالماضي. وشكرا معالي وزيرة الشؤون، والله يسجل التاريخ باسمك بإذن الله. الله يعطيك العافية، وفعلا أثبتي. وشكرا وكيل وزارة وبعض القيادين المحترمين. السلام عليكم ورحمة الله وبركاته. இதில் 190% உயர் பதவிகளில் இருக்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மசரிகள் தான். ஆனால் மசரிகளுடைய வேலைகளுக்கு எப்படியுமே படிக்க போகிறாங்கன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதோட சேர்த்து எப்படியுமே மசரிகளை மட்டும் தூக்கினா கொஞ்சம் குழப்பம் வரும் அப்படின்றதால நிறைய பேர் எப்படியுமே வெளிநாட்டவர்கள், இலங்கையர், இந்தியர் மற்ற நாட்டவர்களையும் சேர்த்து பணி நீக்கம் செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ ரெடியாகிருங்க. உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்க ஜமியாக்களில் விரைவில் ஒன்று பதவி இறக்கம் செய்யப்படலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பதவியை விட்டு தொடர்ந்து நாட்டு போக வரலாம், இல்லது வேறு ஏதாவது ஒரு வேலைகளை தேடிக்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம். அதே ஊழல்வாதிகளாக இருந்தால் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழலும் வரலாம். ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய மொபைல் ஐடியை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் 6ஆம் மாதம் எதிர்வரும் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அப்டேட்டில் இருக்கும். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக உங்களுடைய கார்கோ நீங்கள் அனுப்பும்போது, அதுவும் என்னுடைய அந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா அதில் தான் நான் பாஸ்வேர்டை சொல்லியிருக்கிறேன். என்னன்றதை நீங்கள் அதை அவங்கள்ட்ட சொல்லி கார்கோ போடும்போது தான் உங்களுடைய பில்லில் அவங்க மார்க் பண்ணுவாங்க. உங்களுக்கும் அந்த பரிசுகளை வெல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.